ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்துல என்னென்ன ரோஸ் பூக்கள் எல்லாம் பூத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வை பார்க்கலாம் வாங்க. சோ லைட் பிங்க் கலர்ல பாத்தீங்கன்னா ஒரு அழகான ரோஸ் பூத்திருக்கு. அதே மாதிரி 7 days ரோஸ்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பூ பூத்திருக்கு. அதே மாதிரி ஆஸ் யூஸ்வல் எல்லார் வீட்லயும் பன்னீர் ரோசஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம மாடி தோட்டத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7-8 செடிங்க இருக்கும். ஏன்னா அது எப்பவுமே பூத்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அதனால பாத்தீங்கன்னா அது எல்லார் வீட்லயும் நார்மலாவே இருக்கும். ஸோ பாருங்க, அழகான கலர்ல ஒரு 3 பூ பாத்தீங்கன்னா பூத்திருக்கு. இந்த இடம் வந்தாவே செம்ம மணக்குதுங்க அந்த பன்னீர் ஸ்மெல்லு. ஸோ சூப்பரா இருக்கு. அதே மாதிரி இதுவும் பன்னீர் தான். பேபி பிங்க் கலர்ல பாத்தீங்கன்னா இந்த பூக்கள் பூத்திருக்கு. அதே மாதிரி கொத்த பாருங்க மொட்டுக்களும் இருக்கு. ஸோ செம்மையா இருக்கு. அதே மாதிரி நார்மலாவே எல்லார் வீட்லயும் சீசனுக்கு பூக்குற மாதிரி நம்மளோட பெங்களூர் ரோசஸ். ஸோ பாத்தீங்கன்னா நல்லா ரெட் கலர்ல இருக்கு. இந்த செடிங்க பாத்தீங்கன்னா நல்லா நம்ம கட் பண்ணி விடணும். இந்த பூ பூத்த பிறகு அது ஃபுல்லாவே அந்த இடம் பாதி அந்த பூக்கு கீழே காம்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா கிளைகள் வரும். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா மொட்டுக்கள் வச்சு பூக்கள் வரும். இதுக்கு நாங்க உரம் என்ன கொடுக்கறோம்னா அந்த மாதிரி முட்டை எல்லாம் ஓடி இருக்கும் இல்லையா, சோ அதை அரைச்சி இதுக்கு போடுவோம். அதே மாதிரி காய்கறி எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க வேஸ்ட் பண்ண மாட்டோம். ஒரு டப் மாதிரி வச்சிருவோம். ஸோ அதுல எல்லா காய்கறி இருக்கும் இல்லையா, கட் பண்றது எல்லாமே போட்டுட்டு ஸோ வீக்லி ஒன்ஸ் எல்லா செடிகளுக்கும் நம்ம கொடுப்போம். அப்போதான் அந்த செடிங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே மாதிரி நம்ம கட் பண்ணி விட்டோம்னா அந்த செடிங்களும் நல்லா சைட் பிரான்ச்சஸ் பாத்தீங்கன்னா நிறைய பாருங்க. இதெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டதுனால திருப்பி பாத்தீங்கன்னா துளிர் நிறைய வருது. அதே மாதிரி காஷ்மீர் ரோசஸும் பாத்தீங்கன்னா நல்லா பூத்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி பட்டன் ரோசஸும் பாத்தீங்கன்னா எனி டைம் பூத்துக்கிட்டே இருக்கும். நம்ம தோட்டத்துல எப்பவுமே பன்னீர் ரோஸும் பட்டன் ரோஸும் காஷ்மீர் ரோசஸும் பாத்தீங்கன்னா நல்லா பூக்கும். ஏன்னா நம்ம அந்த செடிக்கு நல்ல உரம் கொடுத்தோம்னா, அதே மாதிரி புளிச்ச மோர் இருக்கும் பாத்தீங்களா, அப்பப்போ அது ஸ்ப்ரே பண்ணி விட்டா கூட ரொம்ப நல்லா வரும். ஏன்னா பூச்சி பிடிக்காது. அதே மாதிரி தண்ணியும் நம்ம நல்லா செடிங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணாதான் நம்மளுக்கு செடியிலேருந்து பூ எல்லாம் பூக்கும். அது நம்ம பார்க்கலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் ஒயிட்ல நல்லா காம்பினேஷன். ஸோ என்ன நம்மளுக்கு யூஸ் இல்லாத ஒரு பாத்திரம் ஏதாவது இருந்தாலும், ஒரு கேனோ அதே மாதிரி டஸ்ட்பின்னோ, ஸோ இந்த மாதிரி எது யூஸ் இல்லையோ அதில் பார்த்தீங்கன்னா மண்ணு கொட்டி எடுத்துட்டு நாங்கள் செடியா வச்சிருவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா டபுள் டிலைட்டு. ஸோ இந்த மாதிரி செடிங்க எல்லாம் நம்ம பார்த்து பராமரிச்சாதான் செடியிலேருந்து நம்ம நிறைய பூக்கள் பார்க்கலாம். ஸோ அந்த பூக்கள் பூக்கும்போது நம்மளோட மாடி தோட்டமே அழகா இருக்கும். ஸோ நல்ல மனம் மணக்கும் கூட. ஸோ எப்பவுமே பாத்தீங்கன்னா பூக்கள்னாவே ஒரு அழகு தான். ஸோ வீட்டுக்கு எப்படி பொம்பளை புள்ள ரொம்ப முக்கியமோ ஒரு அழகோ, அதே மாதிரி என்ன தோட்டம் வச்சாலும் பூக்கள் ரொம்ப முக்கியம். ஸோ எல்லா இடம் பாத்தீங்கன்னா பூக்கள் வச்சிருக்கணும். அதே மாதிரி ரோசஸ்னா ரொம்ப பியூட்டி. ஸோ எந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி இருந்ததுன்னா, எந்த வீடியோ பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணி இருந்தீங்கன்னா மறக்காம என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.